அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது பொங்கல் ரெசிபி. தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரபலமான ஹோட்டல்களில் கிடைக்கக்கூடிய இந்த பொங்கல் ரெசிபியை ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பொங்கல் ரெசிபி தமிழ்நாடு பொறுத்தவரையில் எல்லா ஹோட்டல்லையுமே காலையில் ஒரு உணவு வகையாக இருந்துட்டு இருக்கு. அந்த பொங்கல் ரெசிபியை ரொம்பவே சுவையாக நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி செய்யறது பற்றி பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நான் இந்த பொங்கல் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து அதே அளவு 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே பாத்திர அளவுக்கு 3 அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு 1 ஹவர். இதை நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பாசிப்பருப்பையும் அரிசியும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகம், அப்புறமா மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 மிளகு. இப்போ இதில் அந்த 3 அளவு தண்ணிங்கிற விதத்தில் குக்கரில் டைரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம எடுத்த அளவுக்கு 3 அளவு தண்ணி விடுறேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இது கொதி வரணும்னு அவசியம் இல்லை. இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வச்சிருக்கிற பாசிப்பருப்பு அப்புறமாட்டு அரிசியோட மிக்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 விசில் வர வரையும் வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. இது நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணாமல் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் பொங்கல் என்ன அழகாக வெந்திருக்குன்னு. இந்த பொங்கல் ரொம்பவே சுவையாக இருக்கும். காலையில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இப்போ இந்த பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, அப்புறமா இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 15லேருந்து 20 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்குங்க. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் எந்த அளவு விடுறீங்களோ அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். அப்புறமா ஃபஸ்ட்டு இதில் இஞ்சி ஆட் பண்ணுங்கள். அதோட சீரகம், அப்புறமா முந்திரி பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க, முந்திரி பருப்பு வெந்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி அப்புறமா மிளகு ஆட் பண்ணுங்க. ரொம்பவே சுவையான பொங்கல் தயாராகிருங்க. இந்த தாளிப்பை பொங்கல் ஆட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா தேவைன்னா கூட நீங்கள் இதில் நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. பொங்கல் எல்லா இடம் மிக்ஸ் ஆகணும். ரொம்பவே மணமான பொங்கல் ரெடிங்க. இது ரொம்பவே பிரபலமான சைவ ஹோட்டல்லையும் கிடைக்கும். இது நீங்கள் ரோட் சைட் போனால் கூட எல்லா ஹோட்டல்லையுமே பொங்கல் கிடைக்கும். இந்த பொங்கலுக்கு சட்னி, சாம்பார், உளுந்த வடை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இது மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.